ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சுவையான மற்றும் ஆரோக்கியமான குடமுளகாய் முட்டை சேர்த்து பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதலில் 2 குடமுளகாய் நன்றாக கழுவி சிறிய துண்டுகளாக நறுக்கி வைத்துக்கொள்ளவும். 2 முட்டைகளை உடைத்து நன்றாக அடித்து வைத்துக்கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். பிறகு நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நன்றாக வதக்கவும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியதும் குடமிளகாய் சேர்த்து சிறிது உப்பு சேர்த்து வதக்கவும். சற்று வெந்தவுடன் மஞ்சள் தூள் மற்றும் மிளகுத் தூள் சேர்க்கவும். பிறகு அடித்து வைத்த முட்டையை ஊற்றி நன்றாக கிளறவும். முட்டை வெந்து குடமிளகாய் சேர்ந்து சுவையான கேப்சிகம் எக் பொரியல் ரெடி. உப்பு சரிபார்த்து தேவைக்கேற்ப போட்டுக்கொள்ளவும். இந்த உணவு உடலுக்கு பல நன்மைகள் தருகிறது. முட்டையில் புரத சத்து நிறைந்துள்ளது. குடமிளகாயில் விட்டமின் சி அதிகம் உள்ளது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. காலை உணவாகவும் சாதத்தின் சைட் டிஷ்ஷாகவும் பயன்படுத்தலாம். வெயிட் லாஸுக்கும் நல்ல துணை புரிகிறது. பயன்படுத்தி பலன் பெறுவோம். தேங்க்யூ.